தாயக நாட்டின் விடுதலை போரில் தன்னுயிர் ஈந்த தியாகிகளாம் தீரன் சின்னமலைக்கும் வீரன் பொல்லா அணைக்கும் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் செலுத்துகின்ற வீர வணக்கம் தமிழக அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே ஆண்டுகள் 4 கடந்து விட்டன ஆண்டுகள் 4 கடந்து விட்டன 5 கோடியும் நிதியும் ஒதுக்கியாச்சு அடிக்கல்லும் நாட்டியாச்சு எங்கே போச்சு மணி மண்டப பணி எங்கே போச்சு எடப்பாடியார் ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட மணிமண்டபம் அறிவிக்கப்பட்ட அரசு விழா என்பதாலே தள்ளி போகுதா ஏமாற்றாதே வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசே வஞ்சிக்காதே 60 லட்சம் மேலான வாக்குகளை கொண்ட சமுதாயம் அருந்ததியர் சமுதாயத்திற்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய உள் ஒதுக்கீடு 6 விழுக்காடை 3ஆக குறைத்தது போல் மணி மண்டப பணிகளை கிடப்பில் போடுவது நியாயமா ஒரு மிகப்பெரிய 85 அடி நீள ஒரு பதாகையை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஊடகங்கள் பார்வையிட்டீர்கள். அதில் என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால் 2021 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்று குமாரபாளையத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அந்த மேடையிலே அறிவிப்பு செய்தார். அதில் மிக முக்கியமான திட்டம் ஒன்றுதான் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அரசு விழா கொண்டாட வேண்டும் என்று கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் சமுதாயம் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கை ஏற்று அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்று அந்த மேடையிலே அறிவிப்பு செய்தார். பொல்லானுக்கு அரசு விழா கொண்டாடப்படும், அதை போல மணிமண்டபம் கட்டித்தரப்படும், முழு உருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் அந்த மேடையிலே. அந்த அறிவிப்பினுடைய ஆணைதான் இந்த பதாகையில் பதிவேடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுகள் 4 கடந்து விட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 100கணக்கான சிலைகள் தமிழகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் பொல்லான் மணிமண்டபம் இன்னும் கிடப்பில் கிடக்கிறது. எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இதை நாங்கள் என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்று சொன்னால், எடப்பாடியார் அறிவித்து விட்டார் என்பதற்காக கிடப்பில் கிடக்கிறதா, இவர்கள் அருந்ததியர் சமுதாயம் தானே என்ற நோக்கத்திற்காக கிடப்பில் போடப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகின்ற விதமாகத்தான் இந்த பதாகையை தோழர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இந்த பதாகையுடைய நோக்கம் அரசை குறை கூறுவதல்ல, வேகமாக செயல்பட்டு மணிமண்டப பணியை விரைந்து முடிக்க வேண்டும். அடிக்கல் ஆட்டிவிட்டு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணியை விரைந்தில் முடிவிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு தமிழக அளவில் சட்ட ஒழுங்கு என்பது மிகப்பெரிய அளவில் மோசமான சூழலில் மாறிவிட்டது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பில் அந்த இடத்தில் சிசிடிவி கேமரா இல்லை என்று தமிழக அரசு சொல்லுகிறது. இது வெட்கக்கேடான செய்தி. அதே போல பார்த்தீங்கன்னா இதே காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஒரு ஆன்மீகவாதியை அடித்து காவல்துறை துன்பப்படுத்தி அவர் மாரடைப்பிலே மரணமடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 40க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது. ஆகவே தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு
பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அது மட்டுமல்ல, கஞ்சா போதை நடமாட்டம் என்பது தமிழக அளவில் தலைவிரித்து ஆடுகிறது. காவல்துறை துணையோடு நடக்கிறது. இதையெல்லாம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது என்பது